ஹாய் ஆல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்ட் 1ல் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிளாஸ்ட் எண்ணில் ஹியூமன் இன்சுலின் ஜீனை வந்து நம்ம வந்து பிளாஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஓகே, பிளாஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கிடைச்ச ரிசல்ட் இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம என்னென்னு பார்த்தோம். இப்போ டிஸ்கிரிப்ஷன் அந்த டேபு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்கோரு, டோட்டல், குவரி கவரேஜ் எவ்வளோ இருக்குது, இ வேல்யூனா என்ன, அக்சஷன் நம்பர் எவ்வளோ இருக்குது, பர்சன்டேஜ் ஐடென்டிட்டி எவ்வளோ இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ஐடென்டிட்டி கம்மினா இந்த மாதிரி 97.9% இது மாதிரி ஐடென்டிட்டி கம்மியாகும். ஓகேங்களா, அப்போ இ வேல்யூ அதுவும் மாறும். ஓகேங்களா, ஸோ லோவர் த இ வேல்யூ பெட்டர் த ரிசல்ட். ஓகேங்களா, ஸோ கவரேஜ் ஆல்சோ குட் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து இது வந்து டிஸ்கிரிப்ஷன். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம கிராஃபிக்கல் சம்மரி பண்ணோம்னா இது வந்து உங்களுக்கு ஒரு ஓவரால் வியூவை வந்து ஜஸ்ட் பார்த்தோன்னே உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கொயரி சீக்வன்சஸும் நல்லா அலைன் ஆகிருக்கு. ஓகே, அங்கே நம்ம என்னென்ன சீக்வன்ஸ் பார்த்தோமோ அது எல்லாமே நல்லா அலைன் ஆகிருக்கு. ஜஸ்ட்டு வந்து அதை வந்து இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே காட்டும். ஓகேங்களா, ஸோ அதில் வந்து ஹோமோசேபியன்ஸ், என்எஸ் வேரியண்ட்டு, எம்ஆர்என்ஏ அப்படின்னு காட்டுக்கு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி காட்டும். ஓகே, நமக்கு என்ன சீக்வன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் இவ்வளோ தான் கிடச்சிருக்கு, ஃபுல்லாக கிடைக்கல. ஓகே, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்ஷியல் சிடி. பார்த்திங்களா, பார்ஷியல் சிடி தான் இருக்குது அதில். அப்படின்னா பார்ஷியல் சீக்வன்ஸை வந்து அவங்க வந்து அங்கே வந்து டேட்டா பேஸில் சப்மிட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிராஃபிக்கல் சம்மரி. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து உங்களோட மெனுஸ்கிரிப்டுக்கோ அல்லது வந்து நீங்கள் ஒரு தீசிஸ் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜர்னலுக்கு வந்து எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த டேட்டா எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஓகே, இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை வந்து நம்ம கிராஃபிக்கல் சம்மரி பார்த்தோம். இந்த கிராஃபிக்கல் சம்மரி வந்து எப்படி அலைன் ஆகிருக்கு, நீங்கள் சப்போஸ் கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து கீழே காட்டிடும். அல்லது வந்து இங்கே அலைன்மெண்ட்டுன்னு இருக்குது பாருங்கள். அலைன்மெண்ட் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு சீக்வன்ஸும் எப்படி அலைன் ஆகிருக்கு அப்படிங்கிறத காட்டிடும். பாருங்கள், 333 ஐடென்டிட்டிஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இது வந்து சீக்வன்ஸ் ஐடி, அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸோட ஐடி, லென்த்து, அதோட லென்த் வந்து 644. இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக எவ்வளோ வந்து எக்ஸ்பெக்ட் ஸ்கோர் வந்து எவ்வளோ இருக்குது, இ வேல்யூ எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ஐடென்டிட்டிஸ், டோட்டலாக 333ல் 333யும் உங்களுக்கு மேட்சாக இருக்குது. தேர் இஸ் நோ கேப். ஓகே, அங்கே அந்த கேப் எதுவுமே இல்லை, ப்ளஸ் ஸ்டாண்டோடையே ஆயிருக்கு. ஓகேங்களா, ஃபார்வர்ட் ஸ்டாண்ட் ரிவர்ஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஃபார்வர்ட் ஸ்டாண்டோட இது ஆயிருக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. சரியா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொயரி சீக்வன்ஸ் நம்ம கொடுத்தது 1லேருந்து 333 வரைக்கும் இருக்குது. ஓகே, கீழே இருக்கிறது வந்து சப்ஜெக்ட் நமக்கு ஐடென்டிஃபை பண்ண சீக்வன்ஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா 239லேருந்து 571 வரைக்கும் நம்மளுக்கு வந்து மேட்ச் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கிற சீக்வன்ஸ் நம்ம வந்து கொடுக்கல. ஓகே, நம்ம இவ்வளோ தான் கொடுத்தோம், இதை வந்து மேட்ச் பண்ணிடுச்சு. அதுக்கு முன்னாடி இருக்கிற சீக்வன்ஸ் வந்து சம் ஃப்ளாங்கிங் ரீஜியனாக இருக்கும், 5 பிரைம் ஃப்ளாங்கிங் சீக்வன்சஸ் அந்த ஜீனில் இருக்கிற சீக்வன்சஸாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஹோமோசேபியன்ஸ் நிறையா கொடுத்துருக்கு, அதே மாதிரி நிறையா லோடு ஆகும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு வந்து ப்ரைமேட்ஸ், மங்கீஸ் இதுவும் உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகி கொடுத்துருக்கு. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து அதான் உங்களுக்கு வந்து இது வந்து சீக்வன்ஸ் எப்படி வந்து மேட்ச் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுக்கான ரிசல்ட். ஓகே, நீங்கள் கீழே போக உங்களுக்கு ப்ராபப்ளி அந்த இதை வந்து காட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே போகிறேன் அப்படின்னா ப்ரைமேட்ஸ் எதாவது இருக்கான்னு பார்ப்போம். இதை எடுத்துக்கிறேன், அதோட அலைன்மெண்ட் வந்து லோட் ஆகுது பாருங்கள். இதில் வந்து 333ல் 312. ஓகேங்களா, ஸோ இந்த பர்டிகுலர் இதில் வந்து 333ல் 312 தான் மேட்ச் ஆகிருக்கு. இது என்ன அனிமல் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னு நினச்சோம்னா இதை அப்படியே நம்ம எடுத்து அப்படியே கூகுளில் போட்டோம்னா உங்களுக்கு வந்து இது வந்து இந்த அனிமல் கோல்டன் ஸ்னப் நோஸ்ட் மங்கி, இந்த மங்கியோட இது வந்து மேட்ச், இவ்வளோ தான் மேட்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேப்ஸ், நிறைய கேப்ஸ் இல்லை. ஒன்று நான் ஐடென்டிக்கல் சீக்வன்ஸ் இருக்குது. ஓகே, ஏ வந்து ரீப்ளேஸ்டு பை சி, சி வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு, டி வந்து சி வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நான் ஐடென்டிக்கலாக இருக்குது கொஞ்சம். ஓகே, ஐடென்டிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா 94% தான் இருக்குது. ஸோ இது வந்து இந்த மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, எவ்வளோ ஐடென்டிக்கலாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நமக்கு வந்து எது 100% ஐடென்டிக்கலாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை வந்து நம்ம வந்து
அந்த அந்த இதுக்கோட தான் நம்ம வந்து மேட்ச் ஆகுது. ஸோ அது இந்த அனிமலோட சீக்வன்ஸ் தான் இது அப்படிங்கிறத நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸானமி. டாக்ஸானமிங்கிறது வந்து உங்களுக்கு எப்படி வந்து சீக்வன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து அது காட்டும். ஒரு நிறைய சீக்வன்ஸ் இருக்குதுன்னா அது டாக்ஸானமி காட்டல. நம்ம வந்து ஒரு 100 சீக்வன்ஸ் தான் செலக்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து டாக்ஸானமி காட்டும். ஓகேங்களா? இதில் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னா, இதில் வந்து மல்டிபிள் சீக்வன்ஸ் அலைன்மெண்ட். ஓகேங்களா? இது வந்து மல்டிபிள் சீக்வன்ஸ் அலைன்மெண்ட்டு. இது டிஸ்டன்ஸ் ட்ரீ, எவ்வளோ டிஸ்டன்ஸு அந்த ட்ரீ வந்து போடுறதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் டூல்ஸ் ரெண்டுமே இருக்குது. இதை வந்து நீங்கள் பப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன், ஸோ ஒரு சீக்வன்சஸ் வந்து எல்லாத்தையும் நான் எடுக்கல. ஐ வில் டேக் அன்செலக்ட் பண்ணிவிட்டு ஃபியூ சீக்வன்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்குவோம் அனலைசிஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஹோமோசெஃபியன்ஸு, ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொரிலா, பேன், ஓகே, அப்புறம் இந்த பேன்லேயே இன்னொன்று இருக்குது, அதையும் எடுத்துக்குவோம். ஸோ டிஃப்ரெண்ட் அனிமல்ஸை வந்து நம்ம எடுத்துக்குவோம். ஓகே, ஸோ இதை எடுத்துக்கிட்டோமா, மொத்தமாக ஒரு மணி 8 சீக்வன்ஸ் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த 8ஓட நீங்கள் இன்னும் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஆர்கானிசம் இருக்கோ அவ்வளோ கூட செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இங்கே போனீங்கன்னா டிஸ்டன்ஸ் ட்ரீ ஆஃப் ரிசல்ட். ஓகே, அது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து எவ்வளவு இதில் வந்து இருக்குது, எப்படி வந்து ட்ரீ வந்து இது வந்து ட்ரீ பைலோஜெனடிக் ட்ரீயை வந்து பில்ட் பண்ணி கொடுத்துரும், அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஸோ இதுதான் வந்து பைலோஜெனடிக் ட்ரீ. ஓகேங்களா? ஸோ இந்த பைலோஜெனடிக் ட்ரீயில் வந்து நம்ம கொடுத்த சீக்வன்ஸு நம்ம வந்து அன்னோன்னு சொல்லி கொடுத்தோம். அந்த சீக்வன்ஸ் என்ன இருக்குது, ஹோமோசேப்பியன்ஸோட 100% மேட்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ மேட்ச் ஆயிருக்கா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இது எல்லாமே அனதர் பிரான்ச்சில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு க்ளோஸ்லி மேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரிலா தான் இருக்குது. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நெய்பர் ஜாயினிங், நார்மலாக நிறைய நெய்பர் ஜாயினிங்கில் தான் பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் மினிமம் எவல்யூஷன்லையும் பண்ணலாம். பட் நான் நெய்பர் ஜாயினிங்க்கு நான் மாற்றிக்கிறேன். ஸோ நெய்பர் ஜாயினிங்கிறது அது ஒரு மெத்தட். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் வந்து ஒரு ஈஸியான அதில் வந்து இருக்கிற மெத்தட் வந்து நெய்பர் ஜாயினிங் மெத்தட். ஸோ அந்த மெத்தடில் வந்து நீங்கள் வந்து பைலோஜெனடிக் ட்ரீ போடலாம். ஸோ அந்த இதில் இருக்கிற அல்காரிதத்தை யூஸ் பண்ணி இது வந்து பைலோஜெனடிக் ட்ரீ வந்து பண்ணும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சீக்வன்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்து 0.75 வச்சுக்குது அது. ஓகே, ஸோ 0.75 வச்சுக்கிட்டு ஸோ அந்த சீக்வன்ஸை வந்து நமக்கு வந்து அலைன் பண்ணி உங்களுக்கு வந்து பைலோஜெனடிக் ட்ரீ வந்து போட்டு காட்டுது. ஸோ இந்த கொயரி சீக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹைலி மேட்ச்டு வித் ஹோமோசேப்பியன்ஸ். ஓகே, ஹோமோசேப்பியன்ஸோட மேட்சாக இருக்குது. ஸோ அது வந்து டைரக்ட்லி டிரைவ்டு ஃப்ரம் ஹோமோசேப்பியன்ஸ். நம்மளது வந்து ஹோமோசேப்பியன்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எதோட க்ளோஸ்லி மேட்ச்ட் அப்படின்னா இந்த லென்த் அதிகமாக ஓகே, இந்த லென்த்து ட்ரீயோட லென்த் வந்து பிரான்ச் லென்த் அதிகமாக இது வந்து டிஸ்டன்ட்லி ரிலேட்டட் அப்படிங்கிற மாதிரி போயிடும். ஓகே, ரொம்ப பக்கத்தில் வர க்ளோஸ்லி ரிலேட்டடு, அதிகமாக டிஸ்டன்ட்லி ரிலேட்டடு அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொரிலா இருக்குது. ஓகே, கொரிலாவோட சீக்வன்ஸ் இருக்குது. அது வந்து அடுத்த ரிலேட்டட் சீக்வன்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேன், இது வந்து சிம்பன்சின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சிம்பன்சியில் பேனிஸ்கஸ் அப்படிங்கிற ஸ்பீசிஸ் வந்து க்ளோஸ்லி ரிலேட்டட். அதுக்கப்புறம் வந்து ரிலேட்டட் அப்படின்னா பேன் ட்ரோக்ளோடைட்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போங்கோ தான் வந்து இதுக்கப்புறம் இருக்கிறது. இப்போ போங்கோனா வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒராங்குட்டான். ஓகே, ஸோ ஒராங்குட்டான் தான் போங்கோ. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஆர்கானிசமும் எப்படி வந்து டிஸ்டன்ட்லி ரிலேட்டட் அப்படின்னு பார்த்துட்டு இந்த இதை வந்து அப்படியே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோடுன்ட்டு பிடிஎஃப் ஃபைல் அப்படியே பண்ணிக்கிட்டு ஓகே, கிரியேட் பிடிஎஃப். ஓகே, அப்படி சேவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்துருச்சு. ஸோ இதை வந்து அப்படியே நீங்கள் வந்து ஜேர்னல்ஸ்க்கு வந்து சப்மிட் பண்ணலாம். இது பைலோஜெனடிக் ட்ரீ. ஸோ எவ்வளோ க்ளோஸ்லி ரிலேட்டட் டு அதர் ஆர்கானிசம், இந்த இது யார் வந்து வெரி க்ளோஸ்லி ரிலேட்டட் அப்படிங்கிறது கொரிலா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து இந்த ஸ்கேல் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா 0.01 ஸ்கேலில் வந்து இதை பண்ணியிருக்காங்க. 0.01 ஸ்கேல்னால் அவ்வளோ சின்ன இதை வச்சு டிஃப்ரென்ஸை வச்சு அவங்க வந்து இந்த இதை வந்து மேட்ச் இது பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் அதுக்கு இது மீனிங். ஓகேங்களா?
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைலோஜெனடிக் ட்ரீ நம்ம பார்த்துட்டோம். ஸோ பைலோஜெனடிக் ட்ரீக்கு அப்புறம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இதே சேம் சீக்வன்ஸை எப்படி மல்டிபிள் சீக்வன்ஸ் அலைன்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ நம்ம MSA வியூவர் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம கிளிக் பண்ண உடனே நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காக அந்த என்னென்ன சீக்வன்ஸ் நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம்னோ அந்த சீக்வன்ஸ் எல்லாம் வந்து பைலோஜெனடிக் ட்ரீயை நமக்கு கொடுக்குது. சாரி, MSA மல்டிபிள் சீக்வன்ஸ் அலைன்மெண்ட்டாக நமக்கு போட்டு கொடுக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. ஓகேங்களா, எந்தெந்த நியூக்ளியோடைடுக்கிட்ட நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. இது வந்து பிக்கர் ஸ்கேலாக இருக்கிறனால நமக்கு தெரியல. நம்ம என்ன பண்ணணும், அந்த ஸ்கேல் சைஸை வந்து கம்மி பண்ணிக்கணும். இப்போ வந்து கம்மி பண்ணிட்டோம்னா உங்களுக்கு நியூக்ளியோடைட்லாம் என்னென்ன அப்படிங்கிறது வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த ஸ்கேல் சைஸை வந்து அப்படியே குறைச்சிக்கிட்டே வரேன். இப்போ குறைச்சிட்டுனா பாருங்க, இப்போ வந்து உங்களுக்கு என்ன நியூக்ளியோடைடு அப்படிங்கிறது தெரியுது. இந்த இடத்துல வந்து ஏ வந்து ரீப்ளேஸ்டு பை ஜி, இந்த பர்டிகுலர் இதுக்கு அது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொரில்லாவில் வந்து இந்த நியூக்ளியோடைடு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுக்கு அடுத்தது வந்து இந்த எல்லாம் ஜிஜியாக இருக்குது. ஓகே, ஹியூமனில் மட்டும் தான் ஏ. அதே மாதிரி ஜி இஸ் ரீப்ளேஸ்டு பை டி, அது வந்து அந்த பேன். ஸோ சிம்பன்சியில் ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான் மல்டிபிள் சீக்வன்ஸ் அலைன்மெண்ட். ஸோ இந்த சீக்வன்ஸ்லாம் நான் மல்டிபிள் சீக்வன்ஸ் அலைன்மெண்ட் பண்ணிட்டோம். சப்போஸ் இதை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம்னா என்ன டிஃப்ரென்ஸ் ஆகணும், ஸோ இதையும் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த டபுள் ஏரோ மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே, இந்த இடத்துல என்ன வருது, GCA. ஓகேங்களா, ஸோ அது வந்துருக்கு. அதே இதே கிளிக் பண்ணிங்கன்னா என்ன காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே GCA இருந்த இடத்துல GACG இருக்குது, இங்கே G இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸு, பட் அமினோ ஆசிட் இதில் வந்து எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ வந்து இது வந்து நியூட்ரல் தான். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அந்த டிஃப்ரென்ஸ் மல்டிபிள் சீக்வன்ஸ் அலைன்மெண்ட் டிஃப்ரென்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இதையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னா, இங்கே போயிட்டு நீங்கள் வந்து பிரிண்ட் PDF ஃப்ரெண்ட்லி அப்படின்னு கொடுத்துட்டு PDF கொடுத்துட்டு டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சீக்வன்ஸ் அலைன்மெண்ட் வந்து அப்படியே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, மல்டிபிள் சீக்வன்ஸ் அலைன்மெண்ட். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஃபர்தராக உங்களுக்கு ஜர்னல் பப்ளிகேஷனோ அல்லது வந்து உங்களோட இதுலிக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பிளாஸ்ட்டில் வந்து எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணுறது பிளாஸ்ட் எண்ணில், அதே மாதிரி எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது உங்கள் சீக்வன்ஸு, எப்படி ஐடென்டிட்டி பார்க்குறது, வேல்யூனா என்ன, ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து இது பைலோஜெனடிக் ட்ரீ வந்து பிளாஸ்ட்டை வச்சு எப்படி போடுறது, அதே மாதிரி மல்டிபிள் சீக்வன்ஸ் அலைன்மெண்ட் அதுவும் வந்து அதில் வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இது எல்லாமே வந்து உங்களோட ரிசர்ச்சுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அடுத்த அப்டேட் வேணும் அப்படின்னா மறுபடியும் நம்ம பிளாஸ்ட்டில் மற்ற இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அப்டேட்டுக்கு நீங்கள் வந்து லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு நிறைய பேர் பெனிஃபிட் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.